அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துலேருந்து வந்த டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேஷியர், டிரைவர் எல்லாத்துக்கான எக்ஸாம் வந்து போன வீக் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நடந்தது. அது எல்லாருமே நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வச்சு தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் வந்து மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்கில் நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து பார்த்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியுமா, இல்லை நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாமா அப்படின்றத பற்றி யோசிப்பீங்க. அதனால் தொடர்ந்து இந்த வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழும் அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்ன்னு 2 பார்ட்டில் எக்ஸாம் நடந்திருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பின்னு. தமிழில் வந்து 50 கொஷின் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட் பியில் வந்து 75 கொஷின் இருந்தது இல்லையா. அதில் தமிழ் வந்து உங்களுக்கு குவாலிஃபையிங் மார்க் வந்து மினிமம் நீங்கள் 20 மார்க் எடுத்தால் தான் பாஸ் ஆகணுன்றது நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருந்தாங்க. 20 மார்க்குக்கு மேலேயோ இல்லை 20 எடுத்தால் தான் அடுத்து பார்ட் பி வந்து கரெக்ஷனுக்கு போகும். அந்த பார்ட் பி வந்து ஜென்ரல் நாலேஜு, நியூமரிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி, பேசிக் கம்ப்யூட்டர், மேக்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். அது வந்து 75 மார்க்கு வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க. அதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க் பார்த்தீங்கன்னா 30 எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்து கட் ஆஃப்வே வந்து போக முடியும். அதுதான் இதுக்கானது. 20யும் அது தமிழில் வந்து 20 எடுத்தால் தான் பார்ட் பி வந்து கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்ட் பியில் வந்து 30 மார்க் வந்து குவாலிஃபையிங் மார்க் அப்படின்றத உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்ட் பி வந்து வில் பி எவாலுவேட்டட் ஒன்லி இஃப் த கேண்டிடேட் செக்வர்ஸ் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஆஃப் 40%. அதாவது பார்ட் ஏல 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் பி வந்து எவாலுவேட்டே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க் செக்யூர்டு இன் பார்ட் பி only will be considered for shortlisting the candidate for next stage of selection process, that is skill test for the post of typist and viva voice for the post of telephone operator, cashier and xerox operator based on the rule of reservation. அதாவது பார்ட் பியில் வந்து 30 மார்க்குக்கு மேலே இருந்தால் தான் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வைவா வாய்ஸ்க்காகவும் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. 30 மார்க் மட்டும் எடுத்திருந்தால் போதாது. ஏன்னா வந்து ஹெவி காம்படிஷன். 30ங்கிறது வந்து வெறும் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் தானே தவிர அது வந்து 30 மார்க் எடுத்துகிட்டா பாஸ் ஆகிடுவோம் அப்படின்றது கிடையாது. 30 வந்து வெறும் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் தான். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இப்போ தோராயமானது ஒரு அசஸ் பண்ணி நம்ம சொல்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு எவ்வளோ வந்து கட் ஆஃப் இருந்தால் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போவோம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து தோராயமானது வந்து மாறுதலுக்கு உட்பட்டதும் கூட. இது இப்போ நம்ம சொல்கிற கட் ஆஃப்லேருந்து ஒரு +5 மார்க் எக்ஸ்ட்ரா ஆகலாம், அட்லீஸ்ட் ஒரு -5 மார்க் கம்மியாகலாமே தவிர இதுதான் வரும் அப்படின்றத நம்ம ஷுவாரிட்டியாக சொல்ல முடியாது. இது மாறுதலுக்கு உட்பட்டது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு தமிழ் தகுதி தேர்வு மதிப்பெண் வந்து 20 எடுத்தால் மட்டுமே பொது அறிவு மதிப்பெண் எடுக்கப்படும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது தான். 75 வந்து பொது அறிவு மதிப்பெண்கள் நீங்கள் எடுக்கும் மதிப்பெண் மற்றும் வகுப்பு வாரியான கட் ஆஃப் மதிப்பெண். அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 55 +or-5 இருக்கணும். அதே மாதிரி விடோ கேட்டகரி உமனாக இருந்தீங்கன்னா 53 +or-5 இருக்கணும். பிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 50 மார்க் +or-5 இருந்தால் வந்து உங்களுக்கு மேபி எலிஜிபிள். அதே மாதிரி பிசி உமன், பிசி மென்ஸு, எம்பிசி அதுக்கு எல்லாமே வந்து மார்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிசி டபிள்யூக்கு வந்து 48 +or-5. அதே மாதிரி பிசிஎம்க்கு வந்து 40 +or-5 மார்க்கு, எம்பிசிக்கு வந்து 38 +or-5 மார்க், எஸ்சி கேண்டிடேட்க்கு 35 மார்க் +5 or -5. அதே எஸ்சி பிஎஸ்டிஎம்மாக இருந்திருந்தீங்கன்னா 32 மார்க்கு +or-5 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் அப்படின்ற மாதிரி 1:10 ரேஷியோ அப்படின்னா 1:15 ரேஷியோவில் தான் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வைவாக்காண்டி உங்களை எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா 1:10 ரேஷியோ இல்லை 1:15 ரேஷியோவில் தான் உங்களை வந்து கண்டிப்பாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு தோராயமாக ஒரு கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் இங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து கரெக்டாக இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. +or-5 மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகலாம், இல்லை -5 மார்க் கம்மியாகலாம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஜென்ரல் கேட்டகரிக்கு 68 கட் ஆஃப் மார்க்கு, பிசி ஜென்ரலுக்கு வந்து 65 மார்க்கு, பிசிடபிள்யூ டிடபிள்யூக்கு வந்து 45, எம்பிசி டிசிஜி 61, எம்பிசி அது வந்து 45 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு. அடுத்த வீடியோவில் வந்து டைப்பிஸ்ட்டாக இருக்கட்டும், கேஷியர் போஸ்ட் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த கட் ஆஃப் வரல அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு பல்கான வேகன்சி 2000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. அதுக்கு எல்லாமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அந்த
எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீ கிளாஸஸ் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல கிளாஸஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப நல்லா போய்கிட்டுருக்கு அந்த கிளாஸஸ்ஸு. ஸோ நீங்கள் அந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து பாஸ் ஆகி அடுத்து நீங்கள் கவர்மெண்ட் ஒரு எம்ப்ளாயி ஸ்டாஃப் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ஷன் தான் இது மாறுதலுக்கு உட்பட்டது. ஸோ வந்து இதில் பாஸ் ஆனாலும் சரி இல்லைனாலும் சரி அடுத்து வந்து நமக்கு ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த சான்ஸ்க்கு வந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு போகலாம். இதான் இன்றைக்கான ஒரு இன்றைக்கி உள்ள வீடியோ வந்து இது. அடுத்து வந்து நம்ம டைப்பிஸ்ட்டுக்கு வந்து போடலாம். அந்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போடலாம். தொடர்ந்து நம்ம வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.